நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இந்த வசனத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஐஸ்வர்யம் என்று சொன்னால் எல்லா பொருட்கள், ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ரிச்சஸ்னு வருது. ரிச்சஸ்னால் என்னன்னா எல்லாமே, நல்வாழ்வு, சுகம், பலன், அது மட்டும் இல்லை செழிப்பு, இதெல்லாம் என்னன்னா ஐஸ்வர்யம். இதெல்லாம் யார் கொடுக்குறாருன்னா கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கொடுக்கிறது. ஆமென். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நல்ல வாழ்க்கையோடு இருக்கிறோம், நல்ல காசோடு இருக்கிறோம், நல்ல வீடோடு இருக்கிறோம், நல்ல நகை இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறத விட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் நல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தை தான் என்ன பண்ணுறோன்னா ஒரு கீவேர்ஸ், ஒரு திறவுகோள் வசனமாக வைத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 செய்திகள் பார்த்தாச்சு. இது 10வது செய்தி. 9ம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு 10வது செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். இந்த வசனத்தை நாம் போன தடவை நாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே யோசபாத் நின்று என்ன சொல்றாருன்னா, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். தீர்க்கதரிசி நம்புங்க, நம்பும் போது என்ன ஆகும்னா நீங்கள் சித்தி பெறுவீர்கள். இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமானால் தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். பக்கத்தில் பார்த்துங்க, ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமானால் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அப்போ ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளை நாம் நம்ப வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். இங்கே சொல்கிறாரு, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இந்த சித்தி பெறுவீர்கள்னா என்னதுன்னா ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா சக்ஸஸ்ன்னு சொன்னால் எல்லாம் வாய்க்கும். யோசுவாவில் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்து புஸ்தகம் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக இதில் எழுதுகிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது உன் வழியெல்லாம் வாய்க்கும். அதே சிக்தினா என்னதுன்னா அவன் வழியெல்லாம் வாய்க்கும். எப்போனா தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது. அப்போது தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது இந்த தீர்க்கதரிசி யார்? தீர்க்கதரிசி சொன்ன உடனே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. எல்லாருமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. தீர்க்கதரிசி நம்புங்க சொன்னோடனே அந்த தீர்க்கதரிசிகிட்ட போயிடுவாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது யாருன்னா, கர்த்தர் உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு இந்த பையனை தான் காட்டுறாரு, இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த தீர்க்கதரிசி சொல்ல, அந்த தீர்க்கதரிசி அதெல்லாம் பாருங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது யாரை சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சக்தி பெறுவீர்கள். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் தான் யாருன்னா தீர்க்கதரிசிகள். ஆமாம். அப்போது நானும் சரி, பாஸ்டரும் சரி, பாஸ்டர் அம்மாவும் சரி, நாங்கள் எதை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா, எதை நாங்கள் ரொம்ப அதிகமாக
முக்கியமாக நாங்கள் கருதுகிறோம்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம். இந்த சபை ஏதோ உணர்ச்சியின் அடிப்படையில் கட்டப்படுகின்ற சபை அல்ல. இந்த சபை வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்படுகின்ற சபை. உணர்ச்சின்னு சொன்னால், நான் அந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், அவர் ஜோம் பண்ணாரு, சில்லுன்னு இறங்குச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊழியக்காரர்கிட்ட போன அவர் ஜோம் பண்ணாரு, சூடா இறங்குச்சு. இந்த சபை உணர்ச்சியின் அடிப்படையில் கட்டப்படுகின்ற சபை அல்ல. இந்த சபை வார்த்தையின் அடிப்படையில் கட்டப்படுகின்ற சபை. உணர்ச்சி ஒரு நாள் வரும், உணர்ச்சி ஒரு நாள் போவோம். வசனம் சொல்கிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆமென். அப்போ உணர்ச்சி நாங்கள் வச்சு நான் கட்டலை இந்த சபையை. இந்த சபை வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற சபை. இது ஒரு நாளை யாரும் கீழே தள்ள முடியாது. உணர்ச்சியில் கட்டப்பட்ட சபை உளுந்து நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படுகிற சபை ஓங்கி வளரும். ஆமென். இந்த சபை ஓங்கி வளரும். அல்லேலூயா. அப்போது தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது யாரை சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள், அதான் தீர்க்கதரிசி. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நம்புங்கள். நம்புங்கள் சொல்லும்போது ஏதோ தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கேளுங்க அப்படின்னு சொல்ல, நம்புங்கள் சொல்லும் போது எதை சொல்ல வர்றாருன்னா, கேட்டு அதன்படி செய்யுங்கள். நம்புறதுனா என்னன்னா, ஏதோ கேட்கறது கிடையாது. பிரசங்கம் பண்ணுறோம், வாரம் பிரசங்கம் பண்ணுறோம், ஏதோ கேட்கறது நம்புறது கிடையாது. கேட்டு அதன்படி செய்கிறது தான் என்னன்னா நம்புறது. அப்போது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கடன் வாங்கக்கூடாது. கடன் பிரச்சனை மாறணும்னா கடன் வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை கேட்குறீங்க, கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னா, கடன் வாங்காமல் இருக்கணும். அதன்படி செய்தால் தான் என்ன பண்ண முடியும்னா சித்தி பெற முடியும். அப்போ நான் கடன் வாங்கிட்டு நான் பாசுக்கிட்ட தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணிப்பேன்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, முடிதான் கொட்டும். பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்னா அதை கேட்டு அதன்படி செய்யும் பொழுதுதான் நாம் சித்தி பெற முடியும். அதனால தான் சொல்றாரு, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறு. அவருடைய தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் சொல்கிறபடி செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் வழியெல்லாம் வாய்க்கும், நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமென். இங்க ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, எழுந்து அவர் என்ன பண்றாரு, ஒன்று சொல்றாரு. 20ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, திருப்பி அதே வசனத்தை வாசிங்க. யோசபாத் சொல்றத வாசிங்க. தீர்க்கதரிசிகளை அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இப்ப யோசபாத் என்ன சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். பாருங்க, ஏன் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் நம்ப முடியாதவர்களா இருக்கிறது. பாஸ்ட் சொல்றது சில நேரத்தில் நம்ப முடியாத வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் தான் என்ன சொல்ல வர்றாருன்னா, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். என்ன அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, 17ஆவது வசனத்தை வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இங்க யோசபாத் கிட்ட அவர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்க இந்த யுத்தத்தை பண்ணல, யூத மனுஷரோ, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீங்க யுத்தம் பண்ணல, யுத்தம் யார் பண்ண போறதுன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தை நீங்க பண்ணாதீங்க. யாரை பண்ண விடுங்கன்னா கர்த்தரை பண்ண விடுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீங்க யுத்தத்தை பண்ணல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்று, ஸ்டாண்ட் குவைட்லி அண்ட் see. பாருங்க, ஆசீர்வாதத்தில் வருகிற யுத்தம் இப்படி தான் இருக்கும். ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நின்று வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். ஆமென். அதான் சொல்கிறாரு, நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் வாரம் என்ன பண்ணுறேன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து போதிச்சுட்டு வரேன். ஆசீர்வாதம்னா என்னது, ஆசீர்வாதம்னா என்னதுன்னு சொல்லிட்டு வரேன். ஆசீர்வாதம்னா என்னது, அதுக்கு பெரிய படிப்புலாம் தேவையில்ல. ஆசீர்வாதம்னா என்னதுன்னா இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாதம்னா என்னதுன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார்.
இந்த வானத்தையும் பூமியும் உடையவர் என் கூட இருக்கிறார், ஆனாலும் நான் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ தரித்து நில்லு. நம்ப முடியாது. யுத்தம் பண்ண வேறுனா என்ன பண்ணோன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணோம், நல்ல ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நின்று வேடிக்கை பாருன்னு சொல்கிறார். நம்ப முடியாத காரியங்களாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்கள், 21வது வசனம் பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய். பாருங்க, யுத்தத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் யார் போனோம்? யுத்தத்துக்கு போனால் யாருங்க அனுப்பணும்? ஃபர்ஸ்ட் யுத்த வீரர்களை, சோல்ஜர்ஸ் அனுப்பணும் முன்னாடி. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, யுத்த வீரர்களை வந்து பின்னாடி போட்டோம், முன்னாடி யார் போனோம்னா துதிக்கிற கூட்டம், அதாவது வர்ஷிப் லீடர்ஸ் முன்னாடி போனோம். நம்ப முடியுதா? முட்டாள் மாதிரி இல்லை சொல்றது. பாருங்க, இன்றைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கெல்லாம் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. என்ன அறிக்கை வெளியிடுறாருன்னா, போர் கப்பல் போகிறதுக்கு முன்னாடி வர்ஷிப் லீடர்ஸை முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? என்னங்க ட்ரம்ப் முட்டாளா, அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிடும். அன்றைக்கு யோசபாத்தையும் அப்படி தான் சொன்னாங்க, இவன் என்ன முட்டாளா அப்படி சொன்னாங்க. ஆனால் யோசபாத் தீர்க்கதரிசியை நம்பினான், அவன் சித்தி பெற்றான். ஆமென். பாருங்க என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் துதிக்க ஆரம்பிச்ச பொழுதே, ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணும் பொழுதே, நிறைய பேர் லேட்டாக வரும். சீக்கிரம் வாங்க சொன்னால் கூட நம்ம லேட்டாக தான் வரோம் பாருங்க. ஆனால் இந்த சபையில் அப்படி கிடையாது, எல்லாரும் சீக்கிரம் வந்துடுறீங்க பாருங்க. துதி செய்ய தொடங்கின போது, ஸ்டார்டிங் பிரேயர் பண்ண பொழுது என்ன ஆகுதுன்னா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு மூட்டி விட்டார் அவங்களுக்குள்ள. சண்டைய கர்த்தர் இதெல்லாம் பண்ணுவாருங்க, கர்த்தர் என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. இவங்க துதிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தர் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டார்னா சண்டையை மூட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வெட்டினா அவங்க கீழே விழுந்து வாடுறாங்க. ஆமென். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 25வது வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. எப்படி எனில் அம்மன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூத மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கினாங்க. இப்போ நின்று பார்க்குறாங்க. நின்று பார்க்கும்பொழுது எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா பிரேதங்கள்லாம் செத்து கிடக்குறாங்க. அது தீர்க்கதரிசி சொன்னார்ல, என்ன சொன்னார்? நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இவங்க எதனா செஞ்சாங்கன்னா, எதனா யுத்தம் பண்ணாங்களா, எதனா ஃபைட் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணல. பாருங்க, இவர்கள் துதித்தார்கள். துதிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போனது. ஆசீர்வாத யுத்தம்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் துதிக்கிறது ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து தான் ஆசீர்வாதமான யுத்தம். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, வீடை கட்டுறது கஷ்டப்படுறாங்க, நகையை மீட்கிறது கஷ்டப்படுறாங்க, பலவீனம் மாறத்து கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணால் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தாரம். அது கூட என்ன இருக்காதுன்னா வேதனை, அது கூட யுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, வேறவெல்லாம் இருக்காது, ஈஸியாக ஜெயத்தை எடுப்பேன். நீ நின்று என்ன பண்ணால் வேடிக்கை பார்க்கணும், கர்த்தர் உனக்காக வேலை செய்வார். ஆமீன். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குது. அது வீடு கட்டாமல் முடியாமல் நிலைமையில் இருக்கலாம், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது பலவீனமாக இருக்கலாம், அது என் எதிர்காலம் வந்து நாசமாக போயிட்டுருக்கேன், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நாசமாக, அதெல்லாம் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணால் துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போது தீர்க்கதரிசியுடைய வார்த்தை என்ன பண்ணால், தீர்க்கதரிசி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நாம் சக்தி பெறுகிறோம்.
ஆமென். யோசபா தீர்க்கதரிசி சொன்னதே கேட்டு அப்படியே செஞ்சான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் சித்தி பெற்றான். இல்லைன்னா அவன் செத்து போயிருப்பான். ரெண்டாவது உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுமானால் தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். ரெண்டாவது உதாரணம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்க, இங்க என்னதுன்னா, இங்க ஒரு 2 வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரபலமான தீர்க்கதரிசி எடுக்கிறாங்க. ஒன்று வந்து யாருன்னா எலியா, இன்னொன்று வந்து எலிசா. ஒன் இஸ் எலிஷா அண்ட் அனதர் ஒன் இஸ் எலைஜா. 2 பேர் தான் யாருன்னா ரொம்ப பிரபலமான தீர்க்கதரிசி வேதத்தில். இங்கே எலிசாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரல் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உம்முடைய அடியானாகிய என் புருஷன் என்ன ஆயிட்டான்னா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான் அந்த ஸ்திரீ. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, கடன் வாங்கிட்டா இப்போ என்ன பண்ண முடியல, கடத்தை செலுத்த முடியாதனால கடன் கொடுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கடத்தெல்லாம் கொடுக்கலன்னா உங்கள் பிள்ளைங்களை அடிமையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. கடன் கொடுக்கலன்னா மர்டர் தான், கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்னன்னா கடன் கொடுக்கலாம் பிள்ளைகளை அடிமையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிறாங்க. இங்க எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. எலிசாவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க, ஆல்ரெடி இவ பிரச்சனையில இருக்கிறா. என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு என்ன செய்ய, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். ஆல்ரெடி இவ பிரச்சனையில இருக்கிறா. இப்ப என்ன கேட்கறான், உன் வீட்டுல என்ன இருக்கு? இந்த பாஸ்டர் கொடுமையான பாஸ்டரா இருக்கிறாரு. ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, உன்கிட்ட என்ன இருக்கு? ஆனால் கொடுமையான பாஸ்டர்லாம் கிடையாது எலிசா ரொம்ப நல்ல பாஸ்டர். பாருங்க, வீட்டில் என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறார். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. இந்த கடன்காரங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருந்த பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு குடத்தை மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க போல, தண்ணி சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க போல. ஆனால் என்ன, அந்த குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எலிசா கிட்ட அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது அவள் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. பாருங்க, நம்ப முடியாத காரியங்களை சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு பாத்திரத்தை வாங்கு. கேட்டா கொடுப்பாங்களா? எல்லாரும் பாத்திரம் கேட்டால் கொடுப்பாங்களா? ஆல்ரெடி இவ கடத்தில் இருக்கிறா. இவகிட்ட நம்ம பாத்திரம் கொடுத்தோன்னா நம்ம பாத்திரத்தை வச்சு என்ன பண்ணுவான்னா இவ கடத்தை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லி அவள் கேட்கும் பொழுது அங்கே காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது. எல்லாரும் பாத்திரம் கொடுக்குறாங்க. பாருங்க, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். என்ன சொல்றாருன்னா, உள்ள போயிட்டு என்ன பண்ணா, கதவை சாத்திக்கோ. ஏன் கதவை சாத்த சொன்னார்னா, கதவை பூட்ட சொன்னார்னா வெளியே இருந்து எல்லாம் சொல்லுவாங்க. அவன் தான் சொல்கிறானா, அது ஏன் கேட்டு காலி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறா, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, எவ்வளோ நீ ஊற்றும் போது எண்ணெய் வந்துடுமா சொல்லிட்டு மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேலி பண்ணியிருப்பாங்க. அவருடைய விசுவாசத்தை கரைய பண்ணியிருப்பார்கள். ஆனால் தான் என்ன சொல்கிறாருன்னா, நீ கதவை பூட்டிக்கோ. இங்கே நிறைய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய கதவை பூட்டி கொள்ள வேண்டும். கதவை பூட்டுறதுனா என்னங்க, புருஷனை வெளியே அமிச்சு கதவு சாத்திடுவா? அதை சொல்ல பாருங்க, அவிவிசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது உங்கள் காதாகிய கதவுகளை மூடிக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன பண்ணால் இந்த காது வழியாக தான் உள்ளே போகுது. இந்த காது வழியாக எங்கே போகுதுன்னா இருதயத்துக்குள்ளே போகுது. இது இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோதான் ஆபத்து. வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அதனிடத்திலிருந்து இந்த கதவு வழியாக என்ன போடுதுன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே போகுது. இந்த தோட்டமாகிய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அங்கிருந்து எல்லாம் வருது. ஆமே. அப்போ என்ன பண்ணால் கதவை போத்தி கொள்ள வேண்டும்.
அதாவது காதாகிய கதவை அவிசுவாசமான வார்த்தையை நடக்காது, முடியாது, வாய்க்காதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணா, இல்லை கதவை என்ன பண்ணா பொத்திக்கொள்ள. ஆனால் தான் சீர்கதை சொல்கிறார், கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வெய் என்றார். பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறான்னா இவள் கேட்டு அதன்படி அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவள் செய்ய ஆரம்பிக்கிறார். வாசிங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்ன, அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றார். பாருங்க, எல்லாத்தையும் கொட்டும் போது எல்லாம் ஃபில் ஆகுது. இப்போ திருப்பியும் அம்மா வந்து பையன்கிட்ட கேட்குறான், வேற எதனா பாத்திரக்கா எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது இவன் சொல்லுகிறான், பாத்திரம் இல்லைன்னு சொன்னோடனே என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நின்று போயிட்டுருது. பாருங்க, நம்ம வாயை திறந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது. காசே இல்லைனாலும் என்ன சொல்லணும், இருக்கு, வரோம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், இப்படி தான் வார்த்தை வரணும். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்காது, கடைசி வரைக்கும் இருக்காது. வசனம் சொல்லும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை நம்ம வாயை திறந்து சொல்லிட்டோம்னா அங்கே ஜீவன் பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்போது இல்லைன்னு சொல்லும் போது, காசு இல்லைன்னு சொல்லும் போது அது இல்லாமல் போயிடுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம், இருக்கு, வரோம், ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகம் எதனால் செயல்படுகிறன்னா வார்த்தையினால் செயல்படுகிற உலகம். ஆமே, அதனால தான் சொல்றார், வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன். அப்போது வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். அவர் அந்த எண்ணெயை அவள் கொடுக்குறா, கொஞ்சம் எண்ணெயை அவள் கொடுத்தா, கர்த்தர் ரிட்டர்ன் பேக் பண்ணும்போது எப்படி பண்ணுறாருன்னா அதிகமான, அதனால தான் சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழி, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு கொடுக்குறேன். அவர் திரும்பி ரிட்டர்ன் பேக் பண்ணும் போது எப்படி பண்ணுறாருன்னா, என்னுடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் போது திருப்பி எப்படி வரும்னா அது அதிகமாக வரும். அதான் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி மடியிலே நன்றாய். பாருங்க, நம்ம கையினால் கொடுக்குறோம், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கையினால் கொடுக்குறார். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதிகமாக இருக்குது, அது மடியெல்லாம் நிரம்பி அது கீழெல்லாம் போகிறது. ஆமாம், ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் 50 ரூபாவில் தசமாக கொடுக்க ஆரம்பித்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன அதிகமாக ஆசீர்வச்சிருக்கிறார், இன்னைக்கு அதிகமாக கொடுக்குறேன். பாருங்க, நம்ம சின்னதாக நம்ம கிட்ட இருக்கிறத நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை பெருக பண்ணுகிறார். இல்லைன்னு சொல்லாதீங்க, கொடுங்க, வரோம் கண்டிப்பாக. அதுதான் பிரின்சிபல், வேதத்துடைய பிரின்சிபல், கிறிஸ்தவத்துடைய பிரின்சிபல் என்னன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, வாசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனுக்கு அது அறிவித்தான். பாருங்க என்ன சொல்றான்னா, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். நீங்க சொன்னீங்க, பாத்திரம் வாங்க சொன்னீங்க, பாத்திரம் வாங்கினேன், கதவை பூட்ட சொன்னீங்க, பூட்டினேன், எண்ணெயை ஊற்ற சொன்னீங்க, ஊத்துனேன், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சொல்லிட்டு சொல்றா. அதற்கு அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அதிகமான எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே என்ன சொல்றான்னா, அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து. பாருங்க, எண்ணெயை விற்று என்ன பண்ணா கடனை அடை சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். மீந்ததை, எனக்கு மீந்துச்சுன்னா மித்ததெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாரா? மீந்ததை என்ன சொல்றாருன்னா, நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணி. நிறைய பாஸ்டர் அப்படிதான் சொல்றாங்க, ஒரு லேண்ட் விற்கிறியா, நீ என்ன பண்ணா பாதி காசை என்ன பண்ணா பில்டிங் ஃபண்டு கொடுத்துரு, எங்க சபையோட நீங்க பங்காளராக மாறிடுங்க. பாருங்க, எலிசா பாருங்க என்ன சொல்றாருன்னா, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்க, எலிசா ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர், அவருக்கு நல்லா தெரியுது, இந்த ஸ்திரியை நான் நம்பி வாழல, தேவனுடைய வார்த்தையை நான் நம்பி வாழுகிறேன். ஆமென். அப்போ ஆனால் தான் ஆபிரகாம் சொல்றாரு,
எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வேணாம். நான் என்ன பண்ணேன்னா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். அவருக்கு நேராக உயர்த்திட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டீங்க. அவன் பாக்கெட் இருக்கா, அவனை பாக்கெட் பார்க்க மாட்டீங்க, நீங்களே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுவீங்க. ஆமென். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அந்த ஸ்திரீ கேட்டால், கேட்டு நம்பி அதை செய்தால், செஞ்சவனே என்ன ஆகுதுன்னா அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். பாருங்க, சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும். 5 வெள்ளிக்காசுகளுக்கும். விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டாங்க. பாருங்க என்ன ஆகுதுன்னா, சமாரியா முழுவதும் என்ன பண்றாங்கன்னா, அந்த எனிமிஸ், அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா சமாரியா முழுவதும் சூழ்ந்துட்டாங்க. அந்த இடம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சூழ்ந்துட்டாங்க, முற்றுகை போட்டார்கள். முற்றுகை போட்டதுனால சமாரியாவில் இருக்கிற யாராலையும் என்ன பண்ண முடியல, வெளியே ஒரு வேலை செய்கிறதுக்கு வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. இன்றைக்கி இது போட்டவுடனே ஈரானில் அந்த சவுதியில் அந்த குண்டு போட்டவுடனே யாராலும் என்ன பண்ண முடியல, உள்ளேயும் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. அதே போல தான் எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா முற்றுகையிட்டார்கள். உள்ளேருந்து யாரும் வெளியே வர முடியல. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய கொடிய என்ன ஆகுதுன்னா பஞ்சம் உண்டாயிற்று. அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கும். பாருங்க, கழுதை தலை கறி 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுது. கழுதை தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? ஆடு தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? மாடு தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்களா? பாருங்க, ஆடு தலைக்கறி போய் மாடு தலைக்கறி போய் பஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா கழுதை தலைக்கறியை சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் இங்கே. அதுவே எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னா 80 வெள்ளிக்காசுக்கு போதும். அது மட்டும் இல்லை, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகையிட்டார். கடைசியில் என்ன நிலைமை வந்துச்சுன்னா, புறாக்களுக்கு போடுகிற பயிரை சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் வந்துச்சு. அந்த பயிரும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பாருங்க, அவ்வளோ கொடிய பஞ்சம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார். என்னதான் பஞ்சம் வந்தாலும், என்னதான் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தாலும், என்னதான் பெட்ரோல் உயர்வு எழுந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்தவர்கள் எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை, எதனா ஒரு வழியை தருப்பார். ஆமேன். 26வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றார். என் ரட்சியம். ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, ராஜாவை பார்த்து சொல்றா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட கேட்கிறார். 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி. பாருங்க, என்கிட்ட இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு உதவி செய்ய. என்கிட்டயே இல்லை, என் களஞ்சியத்திலையும் ஒன்றும் இல்லை, ஆலையிலையும் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்தா என்ன பண்ணுன்னா உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறான். அவ்வளோ பஞ்சம். பாருங்க, 28வது வசனம். ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால். பாருங்க, என்ன டீலிங் போகுதுன்னா, 2 ஸ்திரீயும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, உன் மகனை இன்னைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு என் மகனை தர, நாளைக்கு நம்ம சாப்பிடலாம். டீலிங் பாருங்க, மகனை சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 29வது வசனம். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். அப்படியே என் மகனை, ஆல்ரெடி ஒரு மகனை சாப்பிட்டே ஆச்சு. கர்த்தர் நல்லவர். நம்மளை இந்த உலகத்தில் இந்த ஜென்ரேஷனில் கர்த்தர் வச்சிருக்கார். அந்த ஜென்ரேஷனில் வச்சுருந்தாருன்னா என்ன நிலைமை நமக்கு பார்த்துக்கோங்க.
ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னா அவன் ஆக்கி சாப்பிட்டாச்சு. மறுநாளிலே மறுநாளே நான் இவளை நோக்கி இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்று. பாருங்க, திருப்பியும் கேக்குறேன்னா, நான் நேத்து சாப்பிட்டோம்ல, இன்னைக்கு உன் மகனை தான் கேட்கிறா. அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். அவன் என்ன சொல்றான்னா, மறைச்சு வச்சிட்டா, கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் வாங்கிட்டு அப்புறம் நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க. 29 அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை ராஜா பாருங்க, ஐயோ இவ்வளோ ஒரு கொடுமையான பஞ்சமா, மகனை சாப்பிடுற அளவுக்கு கொடுமையான பஞ்சிச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் உள்ளே தன் சிரசின் மேல் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனை எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்ன செய்ய கடவுள் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டு பாருங்க, இங்க பஞ்சம் வந்தோடனே, மகனை சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் வந்தோடனே இந்த ராஜாக்கு யார் மேல கோவம் வருதுன்னா, எலிசா மேல. எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? அந்த பாஸ்டர் தான். நம்ம என்னங்க பண்ணோம்? அவங்க புள்ள சரியா இல்லைன்னா எல்லாம் காரணம் அந்த பாஸ்டர் தான். ராஜா தான் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்னா எலிசாவை ஒன்றும் விட மாட்டேன், அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், அவன் தலை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எலிசா மேலே கோவப்படுறோம், கர்த்தர் மேலே கோவப்படுறோம். ஆனால் இங்கே பாருங்க, 33வது வசனத்தை வாசிங்க. அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில், இல்லை 30ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்ன செய்ய கடவுள் என்று சொன்னான். 33வது அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, பாருங்க, ராஜா என்ன பண்றான்னா, எலிசாவை போயிட்டு எலிசாவுடைய தலை எடுக்கிறதுக்காக என்ன பண்றான்னா ஒரு ஆள் அனுப்புறான். ராஜா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போயிட்டான். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, எலிசா கிட்ட என்ன சொல்றான்னா, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. இந்த கொடிய பஞ்சத்தை யார் கொடுத்தா? இன்னைக்கு கூட அதான் சொல்றாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு, எல்லா பெட்ரோல் வரையும் ஏறிச்சு. இது யார் செஞ்சாருன்னா கர்த்தர் தான் செஞ்சாரு. ஆமேனா? கர்த்தர் செய்யலைங்க, இது ட்ரம்ப் செஞ்சது, இந்த அரசாங்கம் செஞ்சது. இந்த அரசாங்கம் கரெக்டாக கேஸை ரெடியாக வச்சுருந்தாங்கன்னா ஒன்றா இருக்காது. பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பொல்லாப்பை அவர் தருகிறவர் அல்ல. ஆமேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரில். இது கர்த்தர் தரது இல்லை, நம்மளே போய் மாட்டிக்கிறது. ஆமேன். அது சொல்றாரு, பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்று அந்த எலிசா கிட்ட சொல்றார். எலிசா என்ன பண்றாருன்னா பாருங்க, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, கொலை பண்ண வரான் இவன். ஆனா எலிசா என்ன பண்றாருன்னா தைரியமா பேசுறாரு. பாருங்க, ஊழியக்காரனுக்கு என்ன த்ரெட்டு வந்தாலும் ஊழியக்காரன் பயப்பட மாட்டான். என்னதான் கொலை மிரட்ட வந்தாலும் தைரியமா இருப்பான். ஆமென். சொல்றாரு, சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாமல் இருப்பான், அவன் கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் திடனா இருக்கும். பாருங்க, ஊழியக்காரன் எப்பயுமே எப்படி இருப்பானா தைரியத்தோடு இருப்பான். ஒரு பாஸ் சொல்வாரு, யார் என்ன சொன்னாலும் தைரியமா நீ பேசுப்பா, என்ன மிரட்டினாலும் தைரியமா பேசு, ஏன்னா அவன் கூட கர்த்தர் இல்லை, உன் கூட யார் இருக்காருன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அந்த எலிசா பாருங்க சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைய நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா, ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, எலிசா அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன வார்த்தையை விடுறாருன்னா, 24 மணி நேரத்துல இந்த கொடிய பஞ்சம் மாறப்போகுது, 24 மணி நேரத்துல இந்த எக்கனாமி மாறப்போகுதுன்னு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். நான் சொல்லுங்க, நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? தரித்திரத்தில் இருக்கீங்களா? முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். அதான் சொன்னார் எலிசா, 24 மணி நேரத்துல இந்த கொடிய பஞ்சம் மாறப்போகுது. மாறிச்சா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பாருங்க, கர்த்தர் வானத்திலே மதகுகளை
உண்டாக்கினாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஹெவன்லேருந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் கூட இந்த கொடிய பஞ்சம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபிவிசுவாசத்தை பெருசுகிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் நடக்காது. ஆனால் கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். அவர் 5000 பேரை போஷிக்க முடியும்னா அந்த தேவன் 50,000 பேரையும் போஷிக்க முடியும். இந்த பில்லிராம் சொல்கிறாரு, யோனா வந்து அவ்வளோ பெரிய மீனுடைய வயிற்றுல என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டாரு. அதை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னொன்னையும் நான் நம்புவேன். என்ன நம்புனா, அந்த அவ்வளோ பெரிய மீன் யோனா வயிற்றுல போனாலும் நான் நம்புவேன். ஏன்னா கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். கர்த்தரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். ஆமென். அதான் சொல்றாரு, வானத்தின் மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிடமா நீ பார்ப்ப. 24 மணி நேரத்தில் நீ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சா இல்லையானா அது நடந்தது. 4 குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. குஷ்டரோகிகளை வீட்டுக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. குஷ்டரோகிகள்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, நம்மளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க டிஸ்கஸ் பண்ண, நம்ம என்ன பண்ணோன்னா அந்த எதிரிடைய பாளையத்துக்குள்ளே போயிடலாம். அவன் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லை அவன் சாவடிச்சா அங்கேயே செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எதிரியுடைய பாளையத்துக்கு அவள் கடந்து போகிறார்கள். கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒருத்தன் கூட இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு நகலாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 4 குஷ்டரோகிகள் போகும்பொழுதே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ரதங்களுடைய இரைச்சல் சத்தத்தையும் குதிரைகளுடைய இரைச்சல் சத்தத்தையும் இராணுவங்களுடைய இரைச்சல் சத்தத்தையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா தொனிக்க பண்ணுகிறார். ஒரு ஸ்டீரியோஃபோனிக் எஃபெக்ட் என்ன பண்ணுறாருன்னா தேவன் கொடுக்குறார். ஒரு சத்தத்தை உண்டாக்குறார். சத்தத்தை உண்டாக்குன உடனே அவன் பயந்துட்டான். ஐயோ, நம்மளை அடிக்கிறதுக்கு ரதங்கள்லாம் வருது, நம்மளை அடிக்கிறதுக்கு குதிரைகள்லாம் வருது, நம்மளை அடிக்கிறதுக்கு ராணுவம்லாம் வருது, நம்ம ஓடி போயிடுவோம்னா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்க. ஆமென். பாருங்க, இவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம போய் ராஜா கிட்ட சொல்கிறோம், இல்லைன்னா நம்மளை ஒன்று நாள் ஆகிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக ராஜா கிட்ட சொல்கிறாங்க. பாருங்க, 24 மணி நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்னா எக்கனாமியை திருப்பிட்டார். ஆமென். பாருங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. பாஸ்டுக்கு என்ன தெரியுங்க, வீடு கட்டினா அவர் என்ன சொல்றாரு, நல்ல வேலை செய்யணும் தான் சொல்லுவாருங்க பாஸ்டர்னா. அவர் என்ன சொல்றாரு, நீ ஜோம் பண்ணுமா, நீ விசுவாசிமா, நீ துதிமா. அவருக்கு என்ன தெரியும்? உன் கடன் பிரச்சனை மாறணுமா, நீ என்ன பண்ணு, கடன் வாங்காத, நீ ஜோம் பண்ணு, துதி. அவருக்கு என்ன தெரியும்? நல்ல வேலை செய்ய சொன்னா பரவாயில்ல. பலவீனம் மாறணுமா, நீ என்ன பண்ணா ஜோம் பண்ணு, துதி. பலவீனம் மாறினா என்ன பண்ணணும், 4-5 டாக்டர் போய் பார்க்கணும். அந்த பாஸ்டுக்கு ஒன்றுமே தெரியல. பாருங்க, நம்பாதனால தான் இன்றைக்கு நாம் பிரச்சனையில் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்புங்கள், அப்பொழுது சக்தி பெறுங்கள். எலிசா சொன்னபடியே அது நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பாருங்க. டாக்ஸ் கலெக்டர்லாம் வந்துட்டாங்க இயேசு கிட்ட. இயேசு யாருங்க? அவரும் யார் தான்? இஸ் அ ப்ராஃபட். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை விட எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஃபேமஸான தீர்க்கதரிசி யாருன்னா யோவான். அதான் சொல்கிறான்,
என்னை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அப்போது யோவான் தான் இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசி. அதை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா இயேசு. அப்போ இயேசுவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் யார் தான்? இயேசுவை விட இயேசுவும் நம்மளும் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறோம். ஆமே. அப்போ இயேசு எப்படி இருக்கிறாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. அதனால தான் முஸ்லீம்னா சொல்கிறாங்க இஸ் அ ப்ராஃபட். நாங்கள் அவர் கடவுள்னு சொல்ல மாட்டோம், நான் ஒரு ப்ராஃபட் தான் சொல்லுவோம். அப்போ அவர் யாருன்னா தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, டேக்ஸ் கலெக்டர்லாம் வந்துட்டாங்க, வரி வசூல் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. வரி வசூல் பண்ணவங்க வந்தவொடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல கொடு என்றார். பாருங்க என்ன சொல்றாருன்னா, பேதுருக்கிட்ட நீ போயிட்டு கடலுக்கு போ, கடலுக்கு போயிட்டு தூண்டில் போடு, தூண்டில் போட்டவனே என்ன வரும்? மீன் வரும். மீனுடைய வாயை திறந்து பாரு, மீனுடைய வாயில் என்ன இருக்குன்னா வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணம் எடுத்து உனக்கும் எனக்கும் வரியை செலுத்து. நம்மளாலையும் நம்ப முடியல, ஆனா பேதுருவால சுத்தமா நம்ப முடியாது. ஏன்னா அவன் காலங்காலமா என்ன பண்ணியிருக்கிறான்னா மீன் பிடிச்சுன்னு இருக்கிறான். ஒரு நாள் கூட அவன் அந்த மீன்ல வெள்ளி பணத்தை பார்த்ததே கிடையாது. அவனால் நம்ப முடியல. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொன்னதுனால அவன் என்ன பண்றான்னா கடலுக்கு போறான், தூண்டி போடுறான், தூண்டி போட்டு மீன் எடுக்கிறான். மீன் வாயை திறந்து பார்த்தா அதுல வெள்ளி பணம் இருந்தது. அதை எடுத்து என்ன பண்ணா அவன் வரிசை எடுத்துக்கிறான். பாருங்க யாருடைய வார்த்தை? தீர்க்கதரிசியுடைய வார்த்தை. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை சொன்னா அதன்படி செய்தா அவன் சித்தி பெற்றான். ஆமென். ஒரு அற்புதம், பெரிய அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நம்மளும் என்ன பண்ணா தேவனுடைய தீர்க்கதரிசியை நாம் நம்ப வேண்டும். ஒரு 9 வாரமாக சொல்லிட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி சுகந்தரிக்கணும், உங்கள் கடன் பிரச்சனை எப்படி மாறப்போகுது, நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும், தசம்பாகம் கொடுக்கணும். தசம்பாகம் கொடுக்கும்போது உங்கள் கடன் பிரச்சனை மாறும்னு சொல்கிறேன். வியாதியெல்லாம் எப்படி மாறிய போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணால் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடணும். சாப பேச்செல்லாம் பேசக்கூடாது, அப்படி சொல்லிட்டு வரேன். வீடு கட்டணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு வரேன். பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டதோடு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஆனால் கேட்டு இதன்படி செய்யும் பொழுது நீங்கள் வீடை கட்ட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் கடன் பிரச்சனை மாறும், உங்கள் வியாதிகள்லாம் மறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க, கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. சரி கடைசியாக போகும்போது என்ன பண்ணுவோம்? பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிப்போம். அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை தலையில் கொட்டுவார். பாருங்க இதனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. இதனால உங்கள் முடி தான் கொட்ட போகுது சீக்கிரமா. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நாம் சித்தி பெற ஆரம்பிப்போம். ஆமென். நான் சொல்லி உங்களை பார்த்து சொல்வேன், நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழுப்புறார். எதுக்கு எழுப்புறாருன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்புறம் இன்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக சாம் என்கிற தீர்க்கதரிசி தேவன் எழுப்பியிருக்கிறார். இதை கேட்டு நீங்கள் நம்பினீர்களா, இதை படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சித்தி பெற ஆரம்பிப்பீர்கள். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நம்பும் போதே ஆண்டவர் பாளையத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். நீங்கள் நம்பி நடக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார்? எதிரியுடைய பாளையத்தில் வேலை பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. கேட்கறது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ணோம்? செய்யணும். பக்கத்தில் பார்த்து செய்யுங்க, கேட்டு விட்டு போகாதீங்க, செய்ய ஆரம்பிங்க. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் எவ்வளோ நல்லவர். ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஆண்டவரை நீங்கள் வார்த்தை கொடுக்குறீங்கப்பா. யாருன்னா எழுப்புறீங்க. அன்றைக்கி யோசபாத்து பிரச்சனையாக இருக்கும்போது தீர்க்கதரிசி எழுப்புனீங்க. ஆண்டவரே அன்றைக்கி அந்த விதவை பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி எழுப்புனீங்க. ஆண்டவரே பேதுருடைய பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி எழுப்புனீங்க. ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்ய மாட்டோம், அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவரே ஆனால் நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சால், அன்றைக்கி யோசபா சொன்னதை செஞ்சதுனால ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் சொல்கிறத ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரோன்னு சொல்லி வேதம் நாங்கள் பார்க்குறோமே. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்டு நாங்கள் நடக்கும்போது எல்லார் கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே செய்வோம்ப்பா. ஆண்டவரே, அந்த செய்யறதுக்கு வேண்டிய கிருபை பலன் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாள்லேருந்து ஆண்டவரை, அன்னைக்கு யோசபாத்துக்கு தீர்க்கதரிசி சொன்னது போல அப்படியே முற்றிலுமாக நம்பினது போல, அந்த விதவை காட்ட தீர்க்கதரிசி சொன்னது போல முற்றிலும் நம்பினது போல ஆண்டவரை நாங்களும் நம்புகிறோம். ஆண்டவரை நாங்களும் நம்பி நாங்களும் ஸ்டெப் எடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரை, நாங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்கிறோமா, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையை மாற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் கடந்து போக போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபை பெருகட்டும். செய்தி கொடுத்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நாட்களை தீர்க்கதரிசன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க கடந்து போக முடியாது கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரை மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.